வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் செய்யும் அதிசயம் என்ன? சூரியன் அப்படின்னா நம்ம பிளானட் பொசிஷனை எப்படி சொல்லுவோம்? சூரிய குடும்பம்னு சொல்லுவோம். சூரிய குடும்பம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா சூரியனை மையமாக வைத்து தான் மற்ற 8 பேரும் சுற்றி வருவதாக ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம சொல்லப்படுறத கேட்டிருக்கோம். அப்போ சூரியன் தான் ஒரு ஜாதகம், இந்த உலகம் இயங்க, இந்த உலகம் ஒரு சிருஷ்டிமயமாக அற்புதமாக ஒரு பிரம்மாண்ட ஒளி பொருந்திய ஒரு நல்ல ஒரு செயல்பாடோடு இயங்குவதற்கு சூரிய தேவன் மிக முக்கிய காரணமானவர். அங்கதான் ஓம் அப்படிங்கிற ஒரு ஒளி கேட்பதாக சூரியன் போட்டு இதுல நெட்ல போட்டிங்கன்னா, லைவ்னு போட்டிங்கன்னா அந்த சவுண்டு வருது. ஓம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அங்கிருந்து தான் அந்த மந்திரங்கள், ஒளிகள், அந்த பீஜ மந்திரங்கள் நமக்கு இயற்கையாகவே கிடைப்பதாக இப்போ அறிவியல் சொல்லப்பட்டு யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்த்துட்டு வரலாம். அதெல்லாம் உண்மை. அப்படின்னா அந்த ஒரு ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அந்த சவுண்டு, பீஜ மந்திரம்னா அந்த ஒளியத்தான் அப்படி சொல்லுவோம். அந்த ஒளி சூரியன் பக்கத்துல கேட்கக்கூடிய அந்த ஒளியை அந்த ஓம் வடிவமா கேட்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப சூரியன் தான் மிக முக்கிய அங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் ஒரு உடம்புல நிற்காமல் இயங்கக்கூடிய ராஜ உறுப்புகளுக்கு சூரியனே காரணம். அதே போல சூரியன் இல்லைன்னா ஒளி கிடையாது, பார்வை கிடையாது. வலது கண்ணு உங்க பொதுவாக கண்ணுக்கு பார்வை நல்லா கிடைக்கணும்னா சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கும். இருந்தால் மட்டும்தான் பலம் அதிகம். சூரியன் சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா சூரியன் கெட்டு போனவங்களுக்கு குடும்பம் கெட்டு போயிடும். சூரியன் கெட்டு போனவங்க நிறைய பேர் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், உறவுகளோட ஒற்றுமை இல்லை, உறவுகளோட பலவீனமாக இருக்காங்க, நல்ல ஒரு செயல்பாடுகளோட உறவுகள் எதுவும் இல்லை, அவங்க தப்பாக நினைக்கிறாங்க, நல்ல வாழ்க்கை வாழலை. அக்கேஷனலாக தான் நல்லது கெட்டதுக்கு எல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். பெரியம்மா, சித்தப்பா, மாமான்னு எல்லாம் இருக்காங்க, பிரயோஜனம் இல்லை, இப்படி எல்லாம் நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க எல்லாத்துக்குமே இந்த சூரியன் ஒரு காரணம். சூரியன் வலுவாக இருக்கணும். வலுவாக இருக்கணும்னா எப்படி சார் அப்படின்னா, சூரியன் உங்கள் லக்னப்படி அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், பொதுவாக ஆட்சி உச்சம் 5, 7, 9, 11, 3, 6, 4 இந்த மாதிரியான கேந்திர உபஜய ஸ்தானங்கள் மற்றும் திரிகோணங்கள்ல சூரியன் இருக்கிறது, குருவோட சூரியன் இருக்கிறது, குரு பார்வையில் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சூரியனுக்கு. அப்ப சூரியன் வலுத்து இருந்துச்சுன்னா நீங்க ஆட்சி, நிர்வாகம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அதே போல உயர் அதிகாரிகள், பச்சிங்கில் கையெழுத்து போடுறவங்க, சைரன் வண்டியில போறவங்க, ரொம்ப ஒரு உயர்ந்த பதவி, ஆர்டர் போடுற இடத்துல அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அதிகாரம் எல்லாத்துக்கும் இருந்தா கூட ஆர்டர் போடுற இடத்துல அதிகாரம் இருக்கும். இன்னைக்கு விடுமுறை, பள்ளிகள் விடுமுறை அப்படின்னா கலெக்டர் ஆர்டர் போடலாம், ஏதாவது மழையினாலேயோ வேற எதுனாலையோ. அப்போ அந்த சூரியன் தான் அதுக்கு பவர். அப்போ சூரியன் வலுவாக இருந்தால் தான் அந்த ஆர்டர் போடுறது. நிறைய வீட்டில் பாருங்க, சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஆண் அப்படிதான் ஃபோர்ஸாக இருப்பாங்க. அது சிம்மம் மகம், சிம்மம் பூரம், சிம்மம் உத்திரம் எதுவானாலும் அங்கே சூரியனோட வீடுங்கிறதுனால அந்த ஃபோர்ஸ். சித்திரை மாதம் பிறந்தவங்கள பாருங்க, ஃபோர்ஸாக இருப்பாங்க. செவ்வாய் வீட்டில் சூரியன் இருக்கிறவங்கள பாருங்க, அவங்களுக்கு சித்திரையில் பிறந்தவங்களோ அல்லது கார்த்திகை மாதம் பிறந்தவங்களோ பாருங்க, அப்படி ஃபோர்ஸாக போல்டாக இருக்கும். இதுவே சூரியன் நீசமாக ஐப்பசியில் அவங்கன்னா பாருங்க, அவங்ககிட்ட கொஞ்சமாவது லேசினஸ் இருக்கும். அவங்க நிர்வாகம் பண்ணாங்கன்னா பார்க்க முடியாது, அவங்க நிர்வாகம் பார்க்க முடியாது. இல்லை சார் நான் சூப்பராக நிர்வாகம் பார்ப்பேன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு இருக்கவே இருக்காது. ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு என்ன காரணம்னா சூரியன் அங்கே நீசமாகிறார். அப்போ சூரியன் தான் உங்கள் மேலதிகாரி, மேனேஜர், உயர் அதிகாரி, உயர்ந்த பதவி, பட்டம் பதவிகளை கொடுக்கக்கூடியவர். அரசியல், அரசாங்கம், சூரியனோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் நீங்கள் அரசாங்கத்தில் விழுற முடியாது. இதில் சூரியன் ராகு கூட இருந்தாருன்னா அரசியலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் ஒரு உயரத்தில் போய் உட்கார்றதுக்கு சூரியன் ராகு, ஒரு பதவி, லோக்கல் போர்டு பதவி, லோக்கலில் உங்கள் ஃப்ளெக்ஸில் உங்கள் ஃபோட்டோ வர்றது, பேர் வைக்கிறது, இந்த செயலாளர், அந்த பொருளாளர்லாம் நீங்கள் போட்டுக்கிறது எல்லாமே சூரியன் நல்லா இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. சூரியன் வளர்த்துருக்கணும். இதில் ஒருபடி 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது கிஃப்ட். அவர் என்ன ராசி நட்சத்திரம் எங்கே கஷ்டமாக இருந்தால் கூட அப்படி தேடி ஓடிக்கிட்டு இருப்பார்.
ஏன்னா சூரியன் 11ஆம் இடம்ங்கிறது பெரிய ஒரு நல்ல இடம். லக்னத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு பாருங்க, ஈகோ, தலைமுடி உதிர்வு, கண் பிரச்சனை, ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட், வயிறு உபத்திரவம், இருதய பயம், மன அழுத்தம், கற்பனைகள், பிரம்மாண்டம், தன்னைத்தானே உயர்ந்து புகழோடு நினைத்துக் கொள்வது, இதெல்லாம் சூரியனோட வேலை. அப்ப சூரியன் ஒரு ஒரு ஜாதகத்துல பலமா இருக்கணும். சூரியன் கெட்டு போனீங்கன்னா ராசிகள் போட்டீங்கன்னா ஒத்துக்காது. ஏன்னா சூரியனை மையப்படுத்தி தானே எல்லா கிரகம் சுத்துது. அப்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஆற்றலை கொடுக்குற ஒரு சூரியன் தானே. அப்ப சூரியனே உங்களுக்கு அவுட்டு, சூரியனே வேலை செய்யலை அப்படின்னா ராசிகள் போட்டு வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் நிறைய சூட்சமங்கள் இருக்கு. அப்ப சூரியன் கெட்டு போனார்னா நீங்க உயரத்துக்கு வருவதற்கு அது தடை செய்யும். சிலருக்கு சூரியன் கெட்டவர்களுக்கு பூர்வீகம் பலவீனமா இருக்கு. குலதெய்வம் கும்பிட்டா கூட அனுகிரகமா இல்லைங்கிறாங்க. குலதெய்வம் போறதே முடியலைங்கிறாங்க. குலதெய்வ கோயில் பராமரிப்பு இல்லாமல் இருக்கு சார், என்ன சார் பையன் பண்றதுங்கிறாங்க. அப்ப சூரியன் இதை சொல்லுது. சூரியன் 2வது டிகிரியை சொல்லுது, 2nd டிகிரி. அப்ப 2வது டிகிரி நல்லா இருக்கணும், 2வது டிகிரி நல்லா படிக்கணும்னா சூரியன் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு வேணும். அதை குழந்தைகளையும் சூரியன் தான் சொல்லுது. குரு சொன்னா கூட 5ஆம் அதிபதி காலபுருஷனுக்கும் போது சூரியன் தான் குரு குழந்தைகளை சொல்லக்கூடியது. அப்ப சூரியன் கெட்டு போனவங்களுக்கு குழந்தைகளால மனக்கசப்பு அல்லது குழந்தை பிறப்புல தாமதம், தடை அல்லது புத்திர தோஷமோ புத்திர சோகமோ ஏற்படுத்தி அவர்களை கசக்கி வெடிக்கிறார். அப்ப சூரியன் இருந்தா தான் நீங்க நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். எல்லா கிரகங்களும் எல்லாத்துக்கும் வேணுங்க. இதுல சூரியன் ஒரு படி வேலை உயர்வு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சூரியன் தான் சிவன். அப்போ சூரியன் யாருக்காவது பலவீனமா இருந்தா சிவ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க, பிரார்த்தனைகளை முன்வைங்க, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க. திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு பலமா இருக்கும். சூரியன் கெட்டு போச்சுன்னா பெருவிரல் காயம், பெருவிரல்ல நகம் போறது, பெருவிரல் காயப்படுறது, பெருவிரல் பிரச்சனையாகிறது, இதெல்லாம் வரும். நம்ம சூரியனுக்கு பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு. இது மாதிரி 12 கட்டத்துக்கும் 9 கிரகத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் 108 பாதத்துக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவு சப்ஜெக்ட். அப்ப சூரியன் ஒரு ஜாதகத்திலிருந்து அது வில் பவர், ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. 2ஆம் இடத்துல யாருக்காவது சூரியன் இருந்தால் உங்களால பேசி ஜெயிக்க முடியாது. போயிட்டே இருப்பேன். சூரியன் தான் ஆபரணத்தை சொல்றவர். சூரியன் கெட்டு போச்சுன்னா ஆபரணத்தை நீங்க நல்லா வச்சிருக்க முடியாது. தொலைச்சிருவீங்க, எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருவீங்க, வாங்க மறந்துடுவீங்க, இல்லை ஏதாவது கீழே விழுந்துட்டு தேடுவீங்க நகையை. இதெல்லாம் நடக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சூரியனோட பாதகாதிபதி சேர்றவங்களுக்கு கட்டாயம் நகையை தொலைக்காதவங்களே இல்லை. சூரியனோட பாதகாதிபதி சேர்ந்தா நகை, என் மனைவி தொலைச்சிட்டாங்க, குழந்தைங்க தொலைச்சிட்டாங்க, அப்பா தொலைச்சிட்டாங்க, அம்மா தொலைச்சிட்டாங்க, நீங்க கட்டாயம் சொல்லுவீங்க. ஏன்னா சூரியன் ஆபரணம், பொதுவான ஆபரணம் சூரியன். நெக்லஸ் சூரியன், கிரீடம் சூரியன். அப்ப பாருங்க எவ்வளோ ஒரு விஷயம் ஒரு கிரகங்கள் சொல்லுதுன்னு பாருங்க. இவ்வளவுலாம் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதான் இந்த பிறவி பத்தாதுங்கிற, இந்த யுகம் பத்தாது. ஏதோ இறையருளால இந்த ஒரு சின்ன ஒரு ஞானம், சின்னதா ஒரு புள்ளி கிடைச்சிருக்கு, அதை வச்சு பேசிட்டு இருக்கிறதால குருமார்கள் கிட்ட ஒரு 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 அனுகிரகம் தான். இப்போ என் கையிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப சூரியன் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு இருக்குங்க. அப்ப சூரியன் வலுவா இருந்தா நீங்கள் நிறைய சாதிக்கலாம், நிறைய முன்னேறலாம். அப்ப சூரியன் பலவீனமா இருந்தா கட்டாயம் நீங்க சிவ வழிபாடு பண்ணுங்க. எனக்கு சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கு சார் அப்படின்னா உங்களுடைய ஆணவத்தை குறைத்து கொண்டு, உங்களுடைய அகம்பாவத்தை குறைத்து கொண்டு, பொறுமையோடு, அன்போடு. ஏன்னா சூரியனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, கருணை, தியாகம், அன்பு. இதுவும் சூரியன் தான். அப்ப சூரியனுக்கு அன்பு, கருணை, தியாகம் எல்லாம் இருந்தா தான் நல்லது. பாருங்களேன், இந்த சூரியனோட ஆதிக்கலவங்க சண்டை கட்டுவாங்க, பயங்கரமா ஃபோர்ஸா இருப்பாங்க, அவங்களே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் அன்பா இருப்பாங்க. பாசத்துக்கு அடிமை யாருன்னா சூரியன் தான். அப்ப இவ்வளவு இருக்கு பாருங்க, எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க சூரியனுக்கு. கோபம் இருக்குங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு அதனாலதான் சொல்லி வச்சேன். பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.